ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 2 ஆஃப் காந்தலூர் ட்ரிப் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஆல்ரெடி இருந்த ரெசார்ட்லேருந்து வெக்கேட் பண்ணி இன்னொரு ரெசார்ட் போயிருந்தோம். நாங்கள் செகண்ட் டே அந்த ரெசார்ட் போயிட்டு அங்கே ஃபுல்லாக செக்இன் மட்டும் பண்ணிவிட்டு நாங்கள் சைட் சீயிங் பார்க்க கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கேருந்து நேராக போனது அப்படின்னா ஒரு நாட்டு சக்கரை ரெடி பண்ணுற இடத்துக்கு, அந்த சுகர் கேன் ஃபேக்ட்ரிக்கு தான் போனோம். அப்புறம் அங்கே நாட்டு சக்கரை தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். அதில் நிறைய ஃப்ளேவர்ஸும் வச்சுருந்தாங்க. ஜிஞ்சர், மசாலா, அந்த மாதிரிலாம் கோகோ பவுட்ரு ஆட் பண்ணதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, முருகர் மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை, செம்ம ஸ்பாட் அது. லிட்ரலாக நாங்கள் அங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ் மேலே அங்கேயே இருந்திருப்போம். அப்படின்ற மாதிரி அந்த ஜீப் ஏறும்போதெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்துச்சு. அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரில. அப்படின்ற அளவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே போயிட்டுருந்தோம். ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மாதிரி த்ரில்லாக இருந்துச்சு. நீங்கள் யாருன்னா விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அங்கே ஒரே ஃபோட்டோஸ், வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து தாக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஈவினிங் ரெசார்ட் போயிட்டோம். இப்போது புதுசாக இருந்த ரெசார்ட்டுமே நான் வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் 2 ஃபேமிலி, அதாவது ஒரு பெரிய ரூம் இது. 2 ஃபேமிலி தாராளமாக தங்கலாம். நாங்கள் 2 ஃபேமிலி தனியாக ஒரு சைடு, இன்னொரு சைடு ஃபுல்லாக லேடிஸ், அதாவது கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு ரூம் இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாப்பாடுமே ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட்டு கேம்ப் ஃபயர் இங்கேயுமே எல்லாமே நடந்துச்சு. அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஏன்னா இதில் போட்டால் ரொம்ப லென்த்தியாக போகுது. ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். அதுக்கப்புறம் அந்த ரெசார்ட்லேருந்து வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து மூணாறுக்காக போயிருந்தோம். டே 3 நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, மூணாறில் ஒரு ஃபால்ஸ்க்காக போயிருந்தோம். அந்த ஃபால்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்படின்றத தாண்டி அங்கே தண்ணியே இல்லை, ஏன்டா போனோம் அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு லைட்டாக. ஏன்னா குளிக்கிற அளவுக்கு எக்ஸைட்டடாக இல்லை, அதனால் அந்த மாதிரி தோணுச்சு. மற்றபடி பிளேஸ் எல்லாமே ஓகே தான். அதுக்கப்புறமேட்டுக்கா அங்கேருந்து ரிட்டன் கிளம்பி வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். அதில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இங்கே ரொம்ப நல்ல ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு. அந்த பழைய ரெசார்ட்டை விட இந்த ரெசார்ட்டில் குளிர் அதிகமாக இருந்துச்சுன்னா, அது கொஞ்சம் கீழே, இது கொஞ்சம் மேலே அப்படின்றதுனால நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட் இதில் அப்படின்னா அந்த முருகர் மலை தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி அட்வென்ச்சராக செம்மையாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த ஹாலிடேக்கு உங்கள் ஃபேமிலியோடு எங்கே போயிருந்தீங்க அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த மாதிரி ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது எப்போனா தான் கிடைக்கும். வருஷத்தில் ஒரு வாட்டியோ இல்லை அப்பப்போ தான் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா எப்போவுமே எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளை சுற்றி. ஆனால் எப்போனா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.